வேணாம் தம்பி. என்னண்ணே என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல தம்பி, நானு கபடி விளையாடுறேன் அவ்வளவுதான். தம்பி கபடி விளையாடுறேன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். என் மானத்தை காப்பாத்துக்க தம்பி. அதுக்கு என்ன கபடி தம்பி, கபடி விளையாடு. தம்பி ஐயோ ஏமா தம்பி, வயசுல மூத்தவனா யாராவது பார்த்தா என் கௌரவ பிரச்சனை என்ன ஆகுறது? வயசுல மூத்த ஆளு செய்யற வேலையாது? உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல, ஆளும் வளரல அறிவும் வளரல. உங்களை மனோ சார், என்ன சார் அவர் போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி அவர் என்னதான் பண்ணாரு? என்ன பண்ணிச்சா? இது செஞ்ச காரியத்தை கேள்விப்பட்ட உன் இட்லி குண்டால தூக்கி போட்டு அவிச்சிருவேன். இத கயிறு கட்டி தலைகளை தொங்கட்டா சரியா வரும். ஐயோ, அவரை கட்டி தொங்க விடணும்னா புதுசா பெரிய கயரே தயார் பண்ணும். ஏமா எனக்கு சப்போர்ட்டா பேசுனா அவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? சப்போட்டா இல்ல கொய்யா இல்ல. சரிண்ணே, என்னதான் பண்ணீங்க? ஊர்ல உலகத்துல இல்லாத அப்படி என்னதான் பண்ணிட்டேன்? ஊர்ல எல்லாம் இப்படிதான் பண்றாங்களா? போனா இந்த மங்கி என்ன பண்ணிச்சு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் பேஜர்ல என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கம் சூன் காதலன். யார் பிரபுதேவாவா? அவர் தம்பி. ஐயோ என் லவ்வர் சார். அந்த பேஜர் எடுத்து இடுப்புல சொறி விடுங்க சார். இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா மாட்டி விடுங்கன்னு சொல்றேன். சீக்கிரம் மாட்டி விடுங்க சார், எனக்கு நேரம் ஆகுது இல்ல. சார் என் இடுப்ப கிள்ளி விட்டுட்டு ஓடுறான் சார் அவன். சொல்லுவேன், எனக்கு இடுப்பு வேணும் இருக்கு. பொம்பளை இடுப்பு பார்த்தா கிள்ளிடுவேன். என்னடா கதை விடுறியா? இப்படி எத்தனை பேர் போலீஸ் போங்கடா பொக்கைங்களா? ஐயோ, இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அடி தேவைதான். ஏன் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றீங்க? என்னமா பண்றது? என் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் கட்ட முடியலையே. கடிவாளம் உங்களுக்கு தான் கட்டணும். அப்ப நான் குதிரையா? இல்ல கழுத. கழுதை என்ன உதைக்குமே? இந்த கழுத உத வாங்கும். பேசிக்கிட்டே பாவம். போனா நீ சொல்றியேன்னு இந்த கொரில்லாவை நான் விடுறேன். அவங்க என்ன நாட்டாமையா? உள்ள ஓடுங்க. இது அடிச்சு அடிச்சு என் கைதான் வலிக்குது. சூட 4 இட்லி அனுப்பு. தம்பி இருங்க, என்ன சொன்னாங்க தம்பி? சும்மா அடிக்கிறத வச்சுக்கிறாதீங்க. அப்புறம் நான் பாட ஆரம்பிச்சேன். ஐயோ அது மட்டும் வேண்டாம். சரி அது இருக்கட்டும். நாளைக்கு நமக்கு ரெக்கார்டிங் இருக்குல்ல? ஆமா. ரிஹர்சல் பண்ணணும்னு கொஞ்சமான பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? நான் ஏதாவது வாசிக்கணுமா? இந்த வாத்தியத்தை மூடிக்கிட்டு இருந்தா போதும். சரி 1 2 3 1 2 3. எதிர் வீட்டு தென்றல் நடந்து வரும், சதங்கைகள் காலில் சுமந்து வரும், அதை பார்க்கும்போது கவிதை வரும், அதன் கூட தாளம் கலந்து வரும். உலகை நான் மறந்தேன், எங்கெங்கோ பறந்தேன். எதிர் வீட்டு தென்றல் நடந்து வரும். ஹலோ, சலங்கைகள் காலில் சுமந்து வரும். இப்போ என்னமோ கத்தினியா? என்னது பாடுன? இதுக்கு பேர் பாட்டு? என்ன ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? உங்களுக்கு இவ்வளவு நல்ல பாட்டு எப்படி வருது தெரியுமா? எங்க வீட்டு இட்லி சாப்பிடறதுனாலதான். மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி வருதா? அதான் உங்கள மாதிரி இவ்வளவு நல்லா பாட மாட்டேங்கிறாங்க. நீ உங்க வீட்டு இட்லி சாப்பிடறதே இல்லையா? எங்க கிடைக்குது? ஒரு 4 இட்லி எடுத்து வச்சா யாராவது வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பழைய சாதம் தான். நான் மட்டும் எங்க வீட்டு இட்லி சாப்பிட ஆரம்பிச்சேன், உங்க கூட சித்ரா ஜானகி எல்லாம் பாட மாட்டாங்க. எல்லா டுவேட்டும் நான் தான் பாடுவேன். எம்மா நீ இந்த இட்லி எல்லாம் சாப்பிடவே வேண்டாம். சும்மா போங்க. எங்க விடுமா? ஏப்பா மனுஷனை நிம்மதியா சாப்பிட விடுறீங்களா? தினசரி இதே சண்டையா? ரொம்ப கம்மியா சாப்பிடுறீங்க பாருங்க. ஐயோ போனா சாம்பார் ஒரே காரம். சட்னி என்ன ரொம்ப மிரட்டுறீங்க? நான் தான் தினம் சொல்லிட்டு இருக்கேன்ல, யாராவது நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவான்னு. நான் என்ன வேண்டாம் சொன்னேன்? ஒரு அழகான பொண்ணை கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறாங்களே. உன்னை சரியா? என்ன பேசாம நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ, நான் ஒரு அழகான பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன் போறக்கு என்ன குறைச்சல? இதுக்கு சட்னியே பண்றது இல்ல. ஐயோ இருங்க, எனக்கு ஒண்ணு இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க யாராவது நல்ல சட்னி பண்றவளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அவன இட்லிக்கு எங்க போறது? இல்ல நீங்க சாப்பிடுங்க. ஓகே. ஹலோ, ஆமா மனு சார் வீடு தான். நீங்க யாரு? இல்ல மனு சார் வீடு கிடையாது. இல்ல யாரு? யாருன்னு கேளு. சரி உங்க பேர் என்ன? அம்லுவா. இது பாருங்க, அவர் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. இல்ல பேச முடியாது, சாப்பிட்டுட்டு சொல்றேன். என்ன நீங்க அப்புறமா பேசுங்க. இப்ப நீங்க சாப்பிட போறீங்க இல்லையா? ஒரே நிமிஷம். அது ஒண்ணு இல்ல, அம்லு இல்ல பும்லு இது இங்க சாப்பிடுங்க இப்போ. இல்ல இங்க ஒரு சின்ன குழப்பம். அது இந்த இட்லில ஒரே காரமா அந்த சாம்பாரை போட்டு கலக்கி அது வயித்துல அது வந்து ஒண்ணு இல்ல. இது இல்ல இல்ல பாரு நான் சொல்றேன். ஐயர பிடிக்காச்சு. ஒழுங்கா சாப்பிடுங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் அந்த கீழே நிக்குது அந்த டாடா சேரா, ஏங்கர் தான். அப்ப அந்த சிங்கர் மனோ யார் கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன். அப்படின்னா அப்படின்னா நான் தான் பண்ணோம். என்ன ஆட்டோக்குறப்பா பேப்பர் நான் பேப்பர் கொண்டு வரல சார், எங்கேயாச்சும் போடுங்க சார். எங்கேயாவது போடவா? எங்கேயாவது போட இது என்ன குப்பை தொட்டியா? என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. சார், இது என் பொண்ணு, ஆ. பேரு ஜானகி சுசீல சொர்ண மின்மினி மங்கேஷ்கர். என்னையா பேர் வைக்க சொன்னா பெரிய ரோடே போட்டிருக்க? ஏன் தெரியுமா? ஆ. இவ சினிமாவில உங்களெல்லாம் விட பெரிய பின்னணி பாடி ஆகணும் சார். ஆ. ஆமா சார், இளையராஜா ரகுமான் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல சார், அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா சார்? முடியும் மாவா. சிங்கிள் போன் அடிச்சுன்னு வச்சுக்க, உன் பொண்ணுக்கு டபுள் சான்ஸ் கிடைக்கும். ரொம்ப சௌகரியமா போச்சு. உடனே போய் சிங்கிள் போன் அடிங்க சார். அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உன் பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு எனக்கு தெரியணுமே. அவ ஒரு குயில் மாதிரி, அழுதா கூட இனிமையா இருக்கும். அதே எப்படியா? ஏமா கொஞ்சம் இனிமையா அழுது காமி. எப்படி சார் திடீர்னு அழகு? யாராவது அடிக்கணும் இல்ல கிள்ளணும்? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இடுப்புல வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இடுப்புல வாய்ஸ் டெஸ்டா? வாட்? நீ யார் சார் குறுக்க? என் பொண்ணு லைஃபை கெடுத்துறாதீங்க. நீங்க கிள்ளுங்க மனோ சார். மனோ ஆமா, மனோ. போய் வர. வீட்டு கிளம்புங்க. பெத்த அப்பனே கிள்ள சொல்றாரு. இது இது கிள்ளுங்க பா. சார். நான் சொல்றேன் வீட்டு கிளம்புங்க. கிள்ளுங்க சார். அவரு கிள்றாரு, நீங்க கிள்ளுங்க. கிள்ளுங்க. கெஞ்சி கேக்குது. ஒரு கிளு கிளியறப்பா. இப்ப போறீங்களா இல்லையா? ஒரு அரை கில்லு. போக மாட்டீங்க. கால் கில்லு. போக மாட்டீங்க. நான் இவ டாக்டர்ல நிமித்தவே முடியாது. நீங்க திருந்தவே மாட்டீங்க. நான் என்ன வேணும்னா பண்றேன்? ஒரு மனுஷனோட ஃபீலிங்கே தெரிய மாட்டேங்குதே. பெரிய ஃபீலிங். எனக்கு தான் இடுப்பு நோய் இருக்குன்னு தெரியும்ல. பொம்பளை இடுப்பு பார்த்தா டென்ஷன் ஆயிருவேன்னு அதுக்கு ஒரு நல்ல டாக்டர் போய் பாக்குறது. போனனே. என்ன? அங்க நரசு கிள்ளிட்டேன். இனிமே நீங்க எந்த இடுப்பையும் பார்க்காத மாதிரி நான் பண்றேன். எப்படி? அந்த கண்ணை நோண்டி